இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்ல போற கதை என்ன கதைன்னா, இது வந்து 2023ல ஒரு சைனீஸ் கேர்ள் வந்துட்டு பேராலேருந்து கிடாக்கு இன்டர்ன்ஷிப் செய்யறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்தப்போ அவங்க வேலை செய்யற கம்பெனி கிட்ட வந்து ரூம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீடு மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப தேடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு, ஒரு சைனீஸ் வீடு. அந்த வீட்டுல வந்து ஒரு ஆன்ட்டி, ஒரு மகன். அந்த மகனுக்கு வந்து இருந்தா ஒரு 22 வயசு அந்த மாதிரி இருக்கும். இந்த கேர்ளுக்கு வந்து அப்ப 23 வயசு. அவங்க அந்த வீடு பார்க்க வந்தப்போ வந்து அந்த கேர்ள் அவங்க தங்கச்சி கூட தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு ஜாமான் வச்சுட்டு திருப்பி பேராக்கே போயிட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்ன வந்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. அப்ப அவங்க வீட்டு உள்ள போனப்போ அந்த ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டுல வந்து 4 ரூம் இருக்கு. 2 ரூம்ல வந்து ஒரு ரூம்ல நான் இருக்கேன், இன்னொரு ரூம்ல என் மகன் இருக்கான். ஆனா அவன் வந்து எப்பயாச்சும் தான் வருவான். ஸோ பிரச்சனை இல்லை. மிச்சம் 3 ரூம்ல வந்துட்டு நீ எந்த ரூம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. மிச்ச ரூம் வந்து நாங்க லாக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த கேர்ள் வந்துட்டு நம்ம தனியா தானே இருக்கோம், நம்மளுக்கு என்னத்துக்கு பெரிய ரூம்? ஏன்னா பெரிய ரூம்னா ரெண்ட் இன்னும் கொஞ்சம் கூடயா இருக்கும். அதனால வந்துட்டு சின்ன ரூமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம் அந்த கேர்ள் எடுத்துருச்சு. அப்ப அந்த ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க, மிச்ச ரூம்லாம் நான் லாக் பண்ணிடுவேன், பட் என்ன ஒண்ணு இந்த ரூம்ல மட்டும் லாக் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ஏன் லாக் இல்ல, மத்த ரூம்லாம் லாக் பண்றீங்களே அப்படின்னு சொன்னப்போ அந்த ஆன்ட்டி, இல்ல இது வந்து வீணா போச்சு, அதனாலதான் இல்ல, உனக்கு பரவாயில்ல தானே அப்படின்ட்டு. பட் நம்மளா இருந்திருந்தா யாரோ வீட்டுல தங்க போறோம், லாக் இல்லைன்னா கண்டிப்பா போட சொல்லியிருப்போம். பட் இந்த பிள்ளை வந்துட்டு சரி பரவாயில்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அந்த பிள்ளை என்ன நினைச்சிச்சுன்னா, போதும் வீட்டுல அந்த ஆன்ட்டி மட்டும் தானே இருப்பாங்க, இந்த பையன் எப்பயாச்சும் தானே வந்துட்டு போவான், ஸோ வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை அதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வேற எந்த வீடோ ரூமும் கிடைக்கல. இப்போ அந்த வீட்டுல அந்த பிள்ளை 2 வாரத்துக்கு அப்புறம் போனப்போ அந்த ஆன்ட்டி வந்து கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2, 3 ரூல்ஸ் இருக்கு. சிம்பிள் ரூல்ஸ் தான். அது மட்டும் நீ ஃபாலோ பண்ணுனா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டுன்னு. அப்ப அந்த பிள்ளை என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி வந்துட்டு நீனு வீட்டுக்குள்ள வந்து போர்க் சாப்பிடக்கூடாது. போர்க்னாக்கா பண்டி. ஸோ அது வந்து சைனீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. பட் அது வந்து இவங்க சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளார வந்து நீ சாப்பிடக்கூடாதுன்ட்டுன்னு. அப்ப இந்த பிள்ளை கேட்டிருக்கு, ஏன் ஆண்டி நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஏன்னாச்சும் ஓகே. ஏன்னா அவங்க இதுலயே வந்து வேற வேற பிலீஃப் இருக்கும். அப்படி கேட்டப்போ அவங்க சொல்லிடுவாங்க, இல்ல நான் சாப்பிடுவேன், ஆனா நான் வெளியே தான் சாப்பிடுவேன், வீட்டுக்குள்ளார எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பிள்ளைக்கு புரியல ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. அப்போ சரி ஓகே பரவாயில்ல. அப்புறம் வேற என்னன்னு சொல்லி கேட்டப்போ அந்த ஆண்டி சொல்லியிருக்காங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடாது, 12 மணிக்குள்ளார வந்துடணும், போக் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமா வீட்டுக்கு யாரையுமே கூட்டு வரக்கூடாது. ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபீமேலோ மேலோ யாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அது கடைக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு வாங்கி வச்சுக்கோம். இப்போ வாங்குறப்ப அந்த சைனீஸ் கடையில வந்து போக் இருந்திருக்கு. அதுக்கு போக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு இங்க சாப்பிட்டா டைம் ஆயிரும், ஏன்னா 12 மணிக்கு மேல ஆனிச்சுன்னா வீட்டுக்குள்ள போக விட மாட்டாங்க ஆண்டி, நம்ம மறைச்சு வீட்டுக்குள்ளார எடுத்துட்டு போயிடுவோம், அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, கண்டிப்பா தூங்கியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நைட்டு 11க்கு மேல ஆயிடுச்சு. அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு, மிச்சம் இருந்திருக்கு. அந்த பிள்ளை வந்து அந்த பாக்க எடுத்து பேக்ல ஒளிய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு அது கதவை திறந்து உள்ளுக்கு போகுது. அந்த ஆண்டி வாசல்லயே உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ஆண்டி கேட்டிருக்காங்க, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னது ஏதாவது நீ செஞ்சியா அப்படின்ட்டுன்னு. இது இவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம பேக்குள்ள ஒளிய வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இல்ல அறவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு என்ன பயம்னா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்கா வீட்டு விட்டு வெளியாக சொல்லிட்டாங்கன்னா அந்த பயம். அது எங்க போய் தேடும் அத்தனை மணிக்கு வேற வீடு. அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து கட்டி வச்சிருச்சு. ஏன்னா 12 மணிக்கு மேல ஆச்சு, குப்பை வெளியே போய் போடுறதுக்கு பயமா இருக்குன்னு ரூமுக்குள்ளாரே அது கட்டி வச்சிருச்சு. ஏன்னா கிச்சன்ல போய் தூக்கி போட்டாக்கா அந்த ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்துட்டு அது ராத்திரி அதால தூங்கவே முடியலையாம். யாரோ வந்து அப்படியே கூப்பிடுற மாதிரி, இங்க வாயேன் வாயேன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. அப்ப அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லையே, ஏன் திடீர்னு இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு அந்த பிள்ளை அதை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் அதை எந்திரிச்சு தூக்கி போட்டு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அது நார்மல் ஆனா கூட அந்த பிள்ளை சொன்னிச்சு அதுக்கு வந்து ஸ்டில் அதை யாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த மாதிரி இருந்ததே இல்லையா அந்த வீட்டுல. அப்ப இதுவும் சரி இது நம்ம தான் பயந்துட்டோம் போல இருக்குன்னு சொல்லி நினைச்சு, ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப பயப்படும். ஆஃபீஸ்ல வந்து ஒரு நாள் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சுல இது
ஒரு நாள் வந்து கொலீக்ஸ் எல்லாம் வந்து வெளியே சாப்பிட போலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு 7 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து போஸ்டா டைம். ஸோ மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் சேர்ந்து முக்கா போஸ்டா பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு பிளானிங். பிள்ளை கூட கொஞ்ச நாள் போய் வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரேடியாக வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளையோட வீடு வந்து அந்த இடத்தோட கொஞ்சம் தூரம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுது, இது கூட முடியாதுன்னு நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்துட்டு சரி பரவாயில்ல நீ வா, நான் பார்த்த வரைக்கும் ஆன்ட்டி வீட்ல இல்ல, அதனால நீ வா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காடியில கூட்டிட்டு போயிடுச்சு. கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்ல வந்து 2 நாய் குட்டி வளர்க்குறாங்க. எப்போதும் அது அமைதியா தான் இருக்குமா. இந்த புதுசா ஒரு கேர்ள் வீட்டுக்குள்ள போதுனோன்னு அப்படி குலைச்சிருக்குங்க, கடிக்க வர மாதிரி. இப்ப இந்த கேர்ள் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள போல, ஏதாச்சும் பண்ணிருங்க அப்படின்ட்டுன்னு அந்த கேர்ள் வெளியே தான் நின்றுருக்கு. சொல்லியிருக்கேன் பரவாயில்ல நீ உள்ளுக்கு போயிட்டு வா, நான் இங்க வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு. அப்ப இந்த கேர்ள் சொல்லிருக்கு ஏன் வீட்ல யாரும் இல்ல பிரச்சனை இல்லைல்ல வா அப்படின்ட்டுன்னு. அப்ப இந்த கேர்ள் சொல்லிருக்கு இல்ல நீ என்ன பேசுற, அங்க பாரு உன் வீட்டு ஆன்ட்டி தான் போல இருக்கு, அங்கதான் நின்றுகிட்டு என்னை பாக்குறாங்க, உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க தானே யாரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வரக்கூடாதுன்ட்டுன்னு. நான் வரலப்பா, அப்புறம் அவங்க என்ன ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லியிருக்கு. இந்த கேர்ள் சொன்னிச்சு எங்க ஆன்ட்டி இருக்காங்க, ஆன்ட்டி வீட்ல இல்ல, அவங்க காடி கூட இல்ல பாரு அப்படின்ட்டுன்னு. இந்த பிள்ளை சொல்லுது நீ பாரு அங்கதான் உன் ஆன்ட்டி நிக்கிறாங்க என்ன அப்படின்னு. அந்த பிள்ளை திரும்பி பார்த்திருக்கு, அந்த ஆன்ட்டி அங்கதான் இருக்காங்க. அப்ப இது ஏய் இவங்க முதல்ல வெளியே போறேன்ல சொன்னாங்க, இவங்க எப்படி இன்னும் வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை யோசிச்சிருக்கு அந்த சைனீஸ்க்கு. இப்ப அந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு ஆன்ட்டி நீங்க வெளியே போறேன்னு சொன்னீங்களே போலியான்னு கேட்டப்போ அந்த ஆன்ட்டி பேசாமலே இருந்தாங்க, ஒண்ணுமே பேசலையாம். நேரா ரூமுக்குள்ள பூந்துட்டாங்களாம். அதுவும் வேகமா அடிச்சு. இந்த பிள்ளை ஒருவேளை கோச்சிக்கிட்டாங்களோ, நான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த பிள்ளை பேசாம விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் மறுநாள் வந்துட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட கேட்டிருக்கேன், ஆன்ட்டி சாரி நான் நேத்து என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டேன், ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள போறல, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லவும், அப்பதான் அந்த ஆன்ட்டி சொல்லிருக்காங்க ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாங்களாம். இந்த பிள்ளை இந்த ஆன்ட்டி ஏன் ஒண்ணுமே சொல்லாம போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பிள்ளை அந்த ஆன்ட்டியோட ஃபேஸ பாக்குறப்போ அந்த ஆன்ட்டிக்கே ஃபேஸ்ல காயமா இருந்திருக்கு, அடிப்பட்ட காயம் மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்ப இந்த பிள்ளை கேட்டுச்சு ஆன்ட்டி என்ன ஆச்சு உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா அந்த ஆன்ட்டி வீட்ல ஒண்டியா தான் இருக்காங்க, அந்த மகன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்பதான் அந்த ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க நீ நீ நான் உன்கிட்ட சொன்னேன்ல அன்னைக்கே, போக் சாப்பிடாதன்னு நீ சாப்பிட்டுருக்க, யாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதன்னு நீ கூட்டிட்டு வந்திருக்க, நான் சொன்னதை சொல்ற மாதிரி கேளு, நீ நான் சொல்றதை எதிர்த்து எதிர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியாக்கிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா அவங்க மிரட்டுறப்போ அவங்க முகத்துல கோவம் இல்ல, ஒரு மாதிரி பயமா இருந்திருக்கு, பயம் தெரிஞ்சிருக்கு அந்த ஆன்ட்டி முகத்துல. அப்புறம் அந்த பிள்ளை சரி ஆன்ட்டி என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து வீட்டுல தான் இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த ஆன்ட்டி கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணிட்டு நீ வீட்டை விட்டு வெளியாவு, இனிமே நீ வீட்டுல இருக்காத, வீட்டை விட்டு வெளியாகுன்னு சொல்லி கத்திருக்காங்க. அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியாகணும்னா என்ன செய்யறது அப்படின்ட்டுன்னு. கடைசியில அந்த பிள்ளை வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கால் பண்ணிட்டு அந்த பிள்ளையோட அக்கா வந்து பேராலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய வந்து ஏத்திக்கிறதுக்குலாம். ஏன்னா ஒரே காடியில ஜாமான் வச்சா பத்தாது அப்படின்ட்டுன்னு வந்து வந்தப்போ அந்த பிள்ளை வீட்டுக்கு போக பயந்துருக்கு. ஸோ அவங்க அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த அக்கா வெளியே நிக்க வச்சுட்டு அந்த ஜாமான்லாம் எடுக்க போனப்போ அந்த ஆன்ட்டியை உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிள்ளை பயந்துருச்சு, இவங்க என்ன நம்ம கிட்ட கத்து கத்துன்னு கத்திட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டிருக்கு, ஏன் ஆன்ட்டி இப்ப அழுவுறீங்க, நான் தான் வெளியா வரேனே அப்படின்னு. அந்த ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அப்பயே படிச்சு படிச்சு சொன்னேன்ல, இப்ப அது கோவமாயிருச்சுன்னு ஒரே விஷயத்த தான் சொல்லி சொல்லி அழுந்திருக்காங்க. இந்த பிள்ளைக்கு என்ன கோவமாயிருச்சு என்ன ஆயிடுச்சுன்னு அதுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அது வந்துட்டு சரி ஆன்ட்டி பரவாயில்ல, நான் வீட்டை விட்டு வெளியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஜாமான்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு வெளியாயிருச்சு. வெளியானதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை ஸ்டில் அதே கம்பெனில தான் வேலை செஞ்சிருக்கு. பட் வந்து வேற வீடு ஒரு 2 3 நாள் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு வேற ரூம் கிடைச்சோன்னா அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ வந்துட்டு இது ஆஃபீஸ் கிட்டே தானே, இது ப்ரீவியஸா இருந்த அந்த ரூம் அங்க இருந்திருக்கு, அந்த வீடு சைனீஸ் ஆன்ட்டி வீடு. அப்பப்போ போறப்ப அந்த பாதையில லிந்தாஸ் பண்ணி போறப்போ காடியில அந்த வீடு பூட்டியே இருந்திருக்கு. அப்ப இது அந்த ஆன்ட்டி எங்க போனாங்க, ஒருவேளை வீடு மாறி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அங்க இருக்கிற ஒரு நெய்பர் கிட்ட வந்து அது போய் கேட்டிருக்கு, தெரிஞ்சவங்களா. அப்ப அந்த நெய்பர் சொல்லிட்டு இருக்காங்க ஓ உனக்கு விஷயம் தெரியாதா, அந்த ஆன்ட்டி வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க
அப்படின்ட்டுன்னு. அந்த பிள்ளை அந்த வீட்ட விட்டு வெளியாகி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகுது அந்த டைம்ல. அப்ப அந்த பிள்ளை கேட்டுருக்கு, "என்ன ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்களா?" அப்ப இந்த சைனீஸ் கேர்ள் கேட்டிருக்கு. அப்போ ஒரு மகனும் அங்க இருக்கிறது இல்லையா? அவரும் ஃபுல்லாவே அவர் வீட்டுக்கு போயிட்டாரான்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "மகனா? அவங்களுக்கு மகனே இல்லையே! அவங்க ஒண்டி தானே இருந்தாங்க இந்த வீட்டுல. அப்புறம் நீ வந்து இருந்த." அந்த நெய்பர்ஸ் இருக்காங்க. அந்த வீடு எப்போதுமே கொஞ்சம் ப்ராப்ளமான வீடு தான். நீ எதுக்கும் இனிமே இந்த சைட் வராத. ஏன்னா முன்ன நீ அந்த வீட்ல கொஞ்ச நாள் இருந்தல. அதனால நீ எதுக்கும் இந்த சைட் வராத அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாங்களாம். ஃபுல் கதைய சொல்லவே இல்லையாம். இப்ப வரைக்குமே அந்த பிள்ளைக்கு வந்துட்டு உண்மையாலே என்னதான் நடந்துச்சுன்னு அதுக்கே தெரியலையாம். ஆனா அது பார்த்த வரைக்கும் அது சொல்லுது, ஒருவேள அவங்க அந்த வீட்ல வேற ஏதாவது இருந்திருக்கும். அது இந்த மாரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் செஞ்சுட்டேன். அதனால அந்த கோவத்துல அந்த ஆன்டிய ஏதாவது பண்ணிருச்சான்னு எனக்கு தெரியல. அத நெனச்சாலே எனக்கு வருத்தமா இருக்கு. நான் தான் அவங்க இறப்புக்கு காரணமா அப்டின்ட்டுன்னு. பட் வந்து நான் வீட்டுள்ள போறப்ப அவங்க மகன்னு சொல்லி ஒரு பையன காமிச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கு மகனே இல்லன்னு சொல்றப்ப தான் எனக்கு தெரியல. அது உண்மையாலே யாருன்ட்டுன்னே எனக்கு இதுவரைக்குமே புரியாம இருக்கு எனக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்க திகில் நேரத்துல வரணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஸ்டோரிய வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில்ல ஷேர் பண்ணீங்கன்னா, நான் உங்க ஸ்டோரிய வந்து இங்க நரேட் பண்ணுவேன். தேங்க் யூ.